யூத் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஈரான் இஸ்ரேல் போர்னால உலக நாடுகளே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் உள்ளார்க்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குடும்பம் மட்டும் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது யாரோட குடும்பம்? அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தோட காலடியிலே கல்ஃப் கண்ட்ரிஸ் மொத்தமாக சரணடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். அது எதற்காக அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அது ட்ரம்ப் அவர்களோட குடும்பமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ட்ரம்ப் அவர்களோட குடும்பம் தான் இந்த போர்னால மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரம்ப் அவர்களோட மருமகனாக இருக்கக்கூடியவர் தான் ஜெரால்ட் குஷ்னர். இவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு. அதாவது அஃபினிட்டி பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஃபண்டு வாங்கி இவங்க குறிப்பிட்ட பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லாபத்தை இவங்க எடுத்துட்டு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த கம்பெனியோட ரோல். இதுல 99% ஆஃப் ஃபண்ட் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனிக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து மட்டுமே தான் வருது. இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட சவுதி அரேபியா மட்டும் கிட்டத்தட்ட 16,500 கோடி ரூபாய் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கத்தார் UAE சேர்ந்து 12,400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் பல மில்லியன் கணக்கான டாலர்ஸ் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் இஸ்ரேலில் இன்வெஸ்ட் பண்றாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிசினஸை ரன் பண்றதுக்கு இவங்க இங்கிருந்து ஃபண்ட் அனுப்புறாங்க. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய காசை ட்ரம்ப் அவர்கள் வாங்குறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் மீன்ஸ் அவரோட ஃபேமிலி வாங்குறாங்க. அந்த ஃபேமிலியிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இஸ்ரேலுக்கு போகுது. அங்க அந்த கவர்மெண்ட் ரன் ஆகுது. அதாவது இந்த போர் நடந்த இந்த ஒரு மாசத்துல மட்டும் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து 56,000 கோடி ரூபாய் இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்ததா ரியல் எஸ்டேட். ட்ரம்ப் அவர்கள் நேம்ல நிறைய டவர்ஸ், பில்டிங்ஸ், ரெசார்ட், லக்ஸுரி ஹோட்டல்ஸ், பிளே கிரவுண்ட்ஸ் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாமே அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ட்ரம்ப் அவர்கள் ₹1 கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. பட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட நேம் மட்டும்தான். அதாவது அந்த கல்ஃப் கண்ட்ரிஸே அந்த பில்டிங்ஸை கட்டிடுவாங்க. ஆனா அந்த பில்டிங்க்கு ட்ரம்ப் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் வைப்பாங்க. அந்த ட்ரம்ப் அப்படிங்கிற பேர் வச்சதுக்காக இவங்க அந்த பில்டிங்ல ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கணும். அதாவது இதுலயே மில்லியன் கணக்கில் ப்ராஃபிட் ட்ரம்ப் அவர்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுதி அரேபியா கிட்டத்தட்ட 82,500 கோடி ரூபாய்க்கு ஒரு டவர் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் பேர்ல. ஓமன் நாடு 4,100 கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய ஒரு ரெசார்ட் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க, லக்ஸுரி ஹோட்டல். அடுத்ததா அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய சின்ன சின்னதா பார்க்ஸ், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ், பிளே கிரவுண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அமைச்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்களோட பேர்ல. சரி, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், அரப் கண்ட்ரிஸ் ஏன் இவங்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இவங்களுக்கு பேர்ல ஏன் இப்படி பண்ணணும், இதுல அரப் கண்ட்ரிஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அங்க இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் மட்டும்தான். ஈரான் நிறைய கல்ஃப் கண்ட்ரிஸில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கல்ஃப் கண்ட்ரிஸ் யாருக்குமே வெப்பன்ஸோ அவங்க கிட்ட ஆர்மியோ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுக்கு கிடையாது. அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க என் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு காசு கொடுத்தாதான் நான் உங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட், டிஃபென்ஸ் சப்போர்ட் எல்லாம் நான் என்னால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நிரூபிக்கும் வகையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவரோட மருமகன் கம்பெனியில நிறைய அரப் கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால, அந்த டீல் சைன் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய AI சிஸ்டம் அமெரிக்கா UAEக்கு கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரம்ப் அவர்கள் 3,300 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் கத்தார் அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அது போக இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியும் இருக்கு. அவங்களோட எக்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கனால அவங்களோட எக்ஸ்போர்ட் நடக்கணும். அப்பதான் கவர்மெண்ட் ரன் ஆகும், அவங்களுக்கு உண்டான மணி அங்கிருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 நாள் போர் நிறுத்தமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுது. அடுத்தது இவர் கிரிப்டோ கரன்சி ஓனா வச்சிருக்காரு. ட்ரம்ப் அவரோட ஃபேமிலி கிரிப்டோ கரன்சி ஓனா ரன் பண்றாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு லிபர்ட்டி ஃபைனான்சியல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்டத்தட்ட 49% ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அதாவது இதோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4,100 கோடி ரூபாய். ஸோ இந்த மாதிரி அவங்க கம்பெனிக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. சரி, இப்படி கல்ஃப் கண்ட்ரீஸை பயங்காட்டி அவங்களுக்கு ஆர்மி சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இவர் எடுத்துக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களோட பணத்தையுமே ட்ரம்ப் அவர்களோட ஃபேமிலி சுரண்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பாலி மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாலி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, பெட்டிங் ஆப்.
அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சுன்னா நம்ம வந்து பெட் பண்ணலாம்ல, இந்தியா ஜெயிக்கும் இல்லை பாகிஸ்தான் ஜெயிக்கும், அதில் நம்ம யாருக்கு மேலே பெட் பண்ணியிருக்கோமோ அது ஜெயிச்சிச்சுன்னா நமக்கு அந்த அமௌண்ட் வந்துடும், அது தோத்துச்சுன்னா நம்ம அமௌண்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டிங் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாலி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலி மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவர்கள் எந்த விதமான முடிவு வரதுக்கு முன்னாடியும் வந்து அதை வந்து இவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு பெட்டாக கட்டுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் மேலே வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் 28 பிப்ரவரி வந்து இவங்க வந்து பெட் கட்டுறாங்க. அந்த டைமில் வந்து அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் ஈரான் வாராதான் வந்து பார்க்கப்பட்டுச்சு. அமெரிக்காவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இவங்க வந்து ஈரான் மேலே வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு பெட் கட்டி அது நிறைய பேரை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அமெரிக்கா வந்து அந்த வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆனாங்க. பெனின்சுலா அதிபரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அமெரிக்கா, இதுக்குமே வந்து ஒரு பெட் கட்டி அதில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்த்துருந்தாங்க. இப்போ கடைசியாக 5 நாளுக்கு வந்து வார் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தியா, அந்த அறிவிப்பு வரதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப் அவர்களோட ஃபேமிலி வந்து அதில் வந்து பெட் கட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளிக்கொண்டு வராங்க. இப்படி வந்து ட்ரம்ப் அவர்களோட முடிவு வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து இது எல்லாமே வந்து பெட்டிங் பிளாட்ஃபார்மில் வந்து நடக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, இது வந்து எதாச்சியாக நடக்கலை அப்படின்ற மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே ஒரே ஒரு கம்பெனிக்கு கீழே தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒரே ஒரு இன்வெஸ்டர் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. ஸோ இதிலிருந்து நம்ம டேரெக்டாக இது வந்து ட்ரம்ப் அவர்களோட ஃபேமிலி பண்ண விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஷேர் மார்க்கெட் ஸ்கேம். ட்ரம்ப் அவர்களோட ஒவ்வொரு ட்வீட்லேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து அப் ஆகும் டவுன் ஆகும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட இவங்களோட ஃபேமிலி வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய பணத்தை போடுறதோ எடுக்கிறதோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னால மட்டுமே வந்து பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 10-15% வந்து ஷேர் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க. ஷேர் மார்க்கெட் ஸ்கேம், அந்த பாலி மார்க்கெட் பெட்டிங் ஸ்கேம், அதுக்கப்புறமா அரப் கண்ட்ரிஸ்லேருந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க வாங்கிட்டு மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து ஈட்டிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப். சரி, இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை விட கொடுமையின் உச்சகட்டமாக மிலிட்ரியிலிருந்தும் வந்து இவங்க வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போரை காரணமாக காட்டி அமெரிக்கா வந்து உடனடியாக வந்து அவசரகால போருக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்டாக வந்து $200 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அமௌண்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸுக்கு போகுது. அந்த கம்பெனிஸ் எல்லாம் யார் ஓன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவர்களோட ஃபேமிலிஸ் தான் ரன் பண்றாங்க. ட்ரம்ப் அவர்களோட ஃபேமிலியில வந்து போரஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நிறுவனம் இருக்கு. அவங்க வந்து ட்ரோன் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஆர்மிக்கு சப்போர்ட் பண்றக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காகவே வந்து இவங்க வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இந்த வாரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அடுத்ததான் நம்ம எல்லாத்தையுமே சர்ப்ரைசிங்காக இருக்கக்கூடிய பெட்ரோல் விலை தான். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணதுனால ஈரானில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாமே வந்து பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ இதில் யார் லாபம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான மீடியாக்கள் வந்து ரஷ்யாவுக்கு தான் இதில் வந்து ப்ராஃபிட் இருக்கு, சைலண்டாக ரஷ்யா வந்து இதில் ப்ராஃபிட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிறுவனங்களில் வந்து கிட்டத்தட்ட 200% லாபத்தை வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது நார்மலாக வரக்கூடிய லாபத்தை விட 200%. இவங்களுக்கு எப்படி லாபம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணதுனால பெரும்பாலான உலக நாடுகள் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுட்டாங்க. ஸோ இதனால் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களில் வந்து மிகப்பெரிய லாபத்தையும் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து அமெரிக்கன் பீப்புள்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய அடியை அவங்களுக்கும் இருந்திருக்கு. ஒரு குடும்பத்தோட மாத செலவு வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஏற்பட்டிருக்கு. பட் இந்த ட்ரம்ப் அவர்களோட குடும்பம் மட்டும் மிகப்பெரிய வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ இறுதியாக எண்டுக்கு வர வரைக்குமே ட்ரம்ப் அவர்கள் குடும்பம் வந்து இதில் லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம இங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இல்லை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவரோட தனிப்பட்ட குடும்பம் வந்து வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக இந்த போரில் வந்து நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்து அதற்காக வந்து ஃபைன் அமௌண்ட்டாக நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து யாருக்கு போகும்? கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போகும். இப்படி உலக நாடுகளே வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக, சில பேர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக பிரிஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நம்மகிட்ட இருந்து காசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து யாருமே பேசலை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. நன்றி.